அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும் போது அவர்களே இடறி விழுந்தார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புமிக்க என் சகோதரங்களே, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு புதியதொரு நாளை, புதியதொரு தொடக்கத்தை தந்திருக்கின்றார். அதற்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இந்த நாளிலே நாங்கள் எங்கள் அழைப்பிற்கு, கிறிஸ்தவ அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கையை வாழ அதற்கு தேவையான ஞானத்தை ஆண்டவரிடம் கேட்டு இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆகவே என் சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற எங்கள் குற்றங்கள் குறைகளை நினைத்து ஆண்டவரிடம் இந்த நேரத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்தலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17
இறைவசனங்கள் 7 தொடக்கம் 16 ஏறாக. அந்நாள்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாள்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற ஆண்டவரே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள்? ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். Alleluia.
உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 வசனங்கள் 13 தொடக்கம் 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டினுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க என் சகோதரங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் ஆசீரும் சமாதானமும் உரித்தாகுக. அன்பார்ந்தவர்களே, இப்போ ஒரு கிழமை 2 கிழமைக்கு முதல் தான் இந்த IPL எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த IPLல நாங்கள் ஒவ்வொரு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்போம். இந்த டீம் எந்த சப்போர்ட். அப்போ என் ஃப்ரெண்டாக கூட இருந்தாலும் அவன் எனக்கு எதிரியாக தான் அந்த IPL முடிகிற வரைக்கும் இருப்பான். அந்த IPL டீமில் அந்த டீம் தோற்று போனால், இல்லாட்டிக்கு ஒரு தனி நபர் நல்லா விளையாடலை என்று சொன்னால், இவன் என்னத்தை விளையாடுறான், இவ்வளவு காசை கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்களே, இவன் ஒழுங்காக விளையாடுறான் இல்லை என்று நிறைய கமெண்ட்ஸுகளை நாங்கள் போடுவோம். ஏனெண்டா எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிரிக்கெட் பிளேயர்ண்டா அவருக்கு வடிவாக கிரிக்கெட் விளையாட தெரியணும். இல்லாட்டிக்கு ஒரு ஆள் என்ன ஓகனிஸ்ட் என்று சொன்னால் அவருக்கு வடிவாக ஓகன் போட தெரியணும். நான் ஒரு டான்ஸர் என்று சொன்னால் அவருக்கு டான்ஸ் ஆட தெரியணும். நான் டான்ஸர், ஆனால் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நான் ஒரு சிங்கர், நான் ஒரு பாடகன், ஆனால் எனக்கு பாட தெரியாது என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம். நான் பரம்பரையாக கிறிஸ்தவன். எங்களோட தாத்தாண்ட காலத்திலிருந்தே நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று எங்களுக்கு நிறைய பெருமையாக நாங்கள் கதைப்போம். ஆனால் அந்த கிறிஸ்தவ விழுமியங்களை நாங்கள் வாழுறோமா என்றதை இந்த நாளில் எங்களை நாங்களே கேட்டு பார்க்கணும். ஏனென்றால் இன்றைய நற்செய்தியில் எங்களுக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அதுக்கு உரிய 2 பண்புகளை நாங்கள் வாழணும் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். ஒன்று, கிறிஸ்தவர்கள் என்றால் ஒளியாக இருக்க வேண்டும். 2, கிறிஸ்தவர்கள் என்றால் உப்பாக இருக்க வேண்டும். ஒளி என்றா தெரியும். ஒளி என்றால் எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு எங்கள்கிட்ட இருக்கின்றதை நாங்கள் கொடுக்கின்றோம் என்றதை இந்த நாளில் நாங்கள் சிந்திப்போம். என்னட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்னோட காசு இல்லை, நிலம் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சிலவளை நாங்கள் சொல்லலாம். இல்லை, ஆண்டவர் எங்கள்கிட்ட இருந்து கேட்குறது எங்கள்கிட்ட சின்னனா இருக்கிற எங்களோட உள்ளே இருக்கிற சின்ன சின்ன அன்பு, சின்ன புன்னகை, நல்ல வார்த்தைகள், சின்ன நேரம், இதைத்தான் ஆண்டவர் கேட்குறார். எங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு திறமையை தந்திருக்கின்றார். அதை நாங்கள் எவ்வாறு
மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். ஒரு ஆள் வாழ்க்கையை முடிஞ்சு போட்டு இருப்பார், அவங்கள்ட்ட போய் உன்னால் முடியும், உன்னால் படிக்க இயலும், உன்னால் வாழ்க்கையில் நல்லா வர முடியும் என்று சொல்கிற ஒரு நல்ல வார்த்தையைத்தான் அவர் கேட்கின்றார். அதுதான் ஒளி. மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கணும். உப்பு எங்களுக்கு தெரியும், அது ஒரு தியாகம், தண்ணியை கரைச்சி சுவையை கொடுக்கிறது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறான சின்ன சின்ன தியாகங்களை செய்ய தயாராக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. மாணவனாக அம்மா அப்பா அக்கா தங்கச்சி என்று எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்புக்கு சின்ன சின்ன தியாகங்கள் முக்கியம். நான் ஒரு நல்ல மாணவனாக இருக்கணுமெண்டா நான் நித்திரை முழிச்சு படிக்கத்தான் வேணும், ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு படிக்கத்தான் வேணும். நான் ஒரு அம்மா அப்பாவாக இருந்தால் இந்த பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிறதுக்கு இந்த டிவியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு வேறு ஆட்களோட அப்படி இப்படி கதைக்கிறத விட்டு சின்ன சின்ன தியாகங்களை செய்ய நாங்கள் தயாராக இருக்கணும். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நாங்கள் மன்றாடுவோம். நாங்கள் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டும். எங்கள்கிட்ட இருக்கின்ற சின்ன சின்ன திறமைகளை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தேவையான வரத்தை ஆண்டவர் தரணும் என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி எங்கள் தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் அனைவரும் உமது உடல் உள்ள ஆன்மீக நலம் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உலக போக்கின்படி வாழாது நம் சிலுவைகளை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றவும் எண்ணங்கள் என்றும் கடவுளுக்கு உகந்தவையாக இருக்கவும் நீர் அருள் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடவுளாகிய இறைவா, குடும்பங்களை பாதம் ஒப்படைக்கின்றோம். எம்முடையே அன்பு, சமாதானம், விட்டு கொடுப்பு, ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்ற பண்புகள் மேம்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, நம் நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் சுயநலமற்ற சேவைகளில் ஈடுபடவும் மக்களின் குறைகளை தீர்த்து நல்லாட்சி புரியவும் தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொடர்ந்து எங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய அன்போடும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் நாங்கள் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்கள் உமக்கு ஏற்றவையாக இருந்தால் அவற்றை பெற்றுத்தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து இறைஞ்சி வேண்டுகின்றோம். ஆமேன். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். உண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். உண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். உம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடை
பெறுகின்றோம். அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாய் இறங்குகின்றோம். முழு முதல் தலைவாய் இறங்குகின்றோம். உம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்த மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்த அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இந்த ஆண்டவர் தான் எங்களை உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் வாழ அழைத்து நிற்கின்றவர். இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு நிறைவான ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. மாமரை
மாதரின் மாமணியே அமளியாய் உதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே உருவில்லா இறைவன் அருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.